அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் இந்த செய்தி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என் பெயர் ராதாகிருஷ்ணன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய துணைச் செயலாளராகவும் ஒன்றிய கவுன்சிலராகவும் எனது மனைவி ஊராட்சி மன்ற தலைவராகவும் பணியாற்றியுள்ளார்கள். மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கும் போட்டியிட்டு தோல்வியை சந்திச்சிருந்தேன் 2011. எனது இந்த அரசியல் பயணம் 1993 நம்மளது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பிரிந்த டயத்தில் நான் திமுக அந்த கொடியை அங்கே எங்கள் ஊரில் ஆர்எம்டிசி காலனி திண்டுக்கல் நத்தம் ரோட்டில் ஒரு சின்ன ஊர். அப்போ அந்த ஊரில் உருவாக்கிட்டு இருந்த ஊர். அந்த ஊரில் குடிசைகளாக இருந்த டயத்தில் அண்ணா நகர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளையை உற்பத்தி பண்ணி அந்த ஆரம்பித்த இந்த இயக்கமானது அதை ஆரம்பிக்கும் போது எனக்கு உறுப்பினர் ஃபாரம் எங்கே வாங்கணும் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஒன்றிய கழகத்தில் தான் போய் உறுப்பினர் ஃபார்ம் வாங்கணும் அப்படின்ற விஷயம் தெரியாமல் திண்டுக்கல்லில் கட்சி ஆஃபீஸ் ஒவ்வொன்றா தேடி அலைகிறேன். இப்போ கட்சி ஆஃபீஸுன்றது எனக்கு பார்த்திங்கன்னா அந்த நம்ம காட்டாசித்திரி பகுதியில் உள்ள பஞ்சாலை ஆஃபீஸில் போய் எனக்கு உறுப்பினர் படிவம் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப இது நகர கழகத்துக்கு உங்களுக்கு ஒன்றிய கழகத்தில் தான் உங்கள் பகுதி வருது, இங்கே ஒன்றிய கழகத்தில் போய் கேளுங்கன்றப்ப எனக்கு ஒன்றிய கழகம் மற்ற பகுதியெல்லாம் எதுவுமே தெரியலை. தெரியும் அப்போ இன்னொருத்தர் நீங்கள் நகர கழகம் ஆஃபீஸ் இருக்குது கல்லாரி பக்கத்தில் உள்ள நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான உறுப்பினர் படிவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் ஏன் உறுப்பினர் படிவம் தேடி அலைஞ்சேன் அப்படின்னா என்னை ஒருத்தர் திமுக உறுப்பினராக என்னை எழுத சொல்கிறப்ப அவர் என்ன சொன்னார்னா, நீ வேறு ஊருப்பா, உன்னை உறுப்பினராக சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறார். எனக்கு உறுப்பினராக சேர்க்க முடியல அப்படின்னப்ப என்னடா நம்ம திமுக உறுப்பினராக நம்மளை சேர்க்கக்கூடாதா அப்படின்னு தான் இவ்வளவு தேடி அலைஞ்சு நகர கழக ஆஃபீஸத்தில் இப்போ சமீபத்தில் இறந்து போன சுந்தரம் அப்படின்றவர் மணிமாறன் எம்எல்ஏ ஆஃபீஸில் ஒரு டேபிளில் உட்காந்துட்டார். அவர் போகிறப்ப ஆனால் இந்த மாதிரி உறுப்பினர் ஃபார்மு நம்ம திமுக உறுப்பினர் கிளை ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் உங்களுக்கு ஒன்றிய பகுதியில் தான் தரணும், இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஆர்வமாக சின்ன பையன் வந்திருக்கனால இந்த ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நமது மணிமாறன் திரும்ப எம்எல்ஏ அப்படின்னு 96 கழக ஆட்சி வந்த பின்னாடி சந்திரன் அவர்கள் ஒன்றிய கழக பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர் ப்ளஸ் சேர்மன் ரெண்டுலையும் இருக்கிறாங்க. அதில் அப்போ இந்த அணி பிரிகிறப்ப சுபா பெருமாள் சாமி அவங்க போட்டி போட்டு என்னை நான் திண்டுக்கல்லுக்கே வரமாட்டேன், ஊரில் டீ கடை தான் நம்மளோட கிராமம், என்னை தேடி ஒரு கட்சியிலேருந்து நம்மளை தேடினாங்க. செயலாளர் பதிவாயிடுச்சு, நம்மளது பதிவானது தேடி வரப்போ ஏன்னா கட்சியிலேருந்து நம்மளை தேடி இவ்வளோ மரியாதை இருக்கா, செயலாளருக்கு இவ்வளோ இருக்குது, அந்த மரியாதைலாம் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம வேகமாக அவங்களோட நம்மளை தேடி வந்துட்டாங்கன்னா நான் பெருமாள் சாமி அவங்களோட அணியில் போய் சேர்ந்து இளைஞர் அணி அடுத்து அவர் ஒன்றிய செயலாளருக்கு 2 முறை போட்டி போட்டு வரல, சந்திரனை அறிவிச்சாங்க. வரப்போ இவர் சந்திரன் பெருமாள் சாமி நீ நல்லா செயல்படுறதுனால உனக்கு துணை அமைப்பாளர் நான் போட்டு தர்றேன், நான் ஒன்றிய செயலாளர் ஆனா அப்படின்னு சொல்கிறார். இந்தப்போ அவர் ஒன்றிய செயலாளர் போய் அதே மாதிரி ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பதவி எனக்கு போகிறாங்க 98, 99. அந்த காலகட்டத்திலேயே எங்களுக்கு இடைத்தேர்தல் பணிக்கெல்லாம் காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி அந்த பகுதியில் இடைத்தேர்தலுக்கு பூரா கூப்பிட்றப்ப நம்ம எல்லாத்துக்குமே எந்த இதுலேயுமே கட்சி அப்படின்னு சொன்னால் மற்ற செயல்பாடுகள் எது விட்டுட்டு கூட குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு கட்சி பணி தான் முக்கியன்ற அடிப்படையில் அப்போ எனக்கு திருமணம் ஆகலை. இது ஓடிக்கிட்டே இருக்கப்போ 2003 இளைஞர் அணி பொறுப்புகளை மாற்றி போடுறப்போ ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளரை அப்போ மாவட்ட கழக இளைஞர் அணி அமைப்பாளர் ஹசன் முகமது மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் இருக்காங்க. இப்போ நம்ம மதிப்புக்குரிய மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளராக இங்கே உள்ள பணியாற்றி மிக சிறப்பாக இந்த இளைஞர் அணியை அடுத்த கட்டத்துக்கு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதில் எனக்கு ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டு திண்டுக்கல் மண்டல மாநாடு 2004 மண்டல மாநாடு அந்த எம்பி தேர்தல் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பணி எங்கேயுமே
தொய்வில்லாமல் போகிறோம். இதுக்கு இடையில வந்து 1998 நடிகர் வாகை சந்திரசேகர் அவங்க வந்து இங்கே திண்டுக்கல் தொகுதியில் எம்பிக்கு நிற்கிறார். அப்போ வந்து நாங்கள் பெயிண்ட் டப்பாலாம் இப்போ மாதிரி கட்டமைப்புகள் கிடையாது. ஒரு கட்சி கொடி வந்து தொண்டர்கள் தான் ஊனணும். பெயிண்டெல்லாம் வந்து பெயிண்டெல்லாம் கிடையாது, அனுப்ப மாட்டாங்க. நம்மளே தான் பெயிண்ட் அந்தந்த ஊர் கிளையில் இருக்கவங்க தான் வரையணும். அப்போ 4 பெயிண்ட் டப்பாவை எடுத்து இந்த நத்த ரோட்டில் இருக்க பாறை பகுதிகளில் போனால் உதயசூரியன் மலையை எனக்கு போட தெரியாது. ஒருத்தர் கூட ஒருத்தரை வச்சுக்கிட்டு இந்த மலையும் உதயம் சின்னத்தையும் போட்டு ரவுண்டு போட்டு கதிர்களை போட்டு வந்து அந்த வாகை சந்திரசேகருக்கு வேலை பார்க்குறோம். அவர் வந்து எலெக்ஷன் கவுண்டிங்கில் போய் நிற்கிறப்ப நம்மளுக்கு 7 சட்டமன்றமும் சேர்ந்தாதே வந்து ஒரு எம்பி அப்படின்ற நாலேஜெலாம் நமக்கு இல்லை. நாங்கள் என்னது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.